ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, கோடிகளில் வருமானம் யாருக்கு, கோடிகளில் யார் வருமானத்தை ஈட்டுவாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. யாருக்கு தான் ஆசை இருக்காது கோடிகளில் வருமானத்தை ஈட்டணும், கோடிகளில் நம்ம சம்பாதிக்கணும், கோடீஸ்வரம் ஆகணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே தான் இருக்குது. அப்படி எல்லாருக்குமே இருந்தும் எல்லாருமே ஆகுறாங்களா? சொந்த தொழிலில் வியாபாரத்தில் கோடிகளில் சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்லாம் முடியறது இல்லைங்க. சரிங்களா? இந்த மாதிரி கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளில் வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களால கோடிகளில் வியாபாரம் செய்ய முடியும், கோடிகளை ஈட்ட முடியும், கோடிக்கணக்கான பணத்தை ஈட்ட முடியும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள். மெயினாக பார்க்கணும், பண வரவு பார்க்கணும், பணம் எந்த அளவுக்கு சேமிப்பு இருக்கும் அப்படின்னா மெயினாக அவங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடமும், அடுத்தது லக்னத்துக்கு 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் தாங்க. இந்த 2 கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களால கோடிகளில் வியாபாரத்தை செய்ய முடியும், கோடிகளில் பணமும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா பணம் சேரக்கூடிய இடம், சேமிக்கக்கூடிய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே லக்னத்துக்கு 2ஆம் இடம். அடுத்தது அந்த ஜாதகருக்கு எந்த அளவு லாபம் கிடைக்கும், எந்த அளவுக்கு அவர் லாபத்தை ஈட்ட முடியும், எந்த அளவுக்கு பணம் சேமிக்க அவங்க கூட கையில் சேரும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி. இந்த அதிபதிகள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அந்த ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா ஆட்சியாக உச்சமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்திலோ அல்லது கேந்திர ஸ்தானத்திலோ பலம் பெற்று சுபர்களுடைய பார்வையோ இந்த மாதிரி மெயினாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கோடிகளில் வருமானத்தை ஈட்ட முடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மெயினாக அந்த 2 11ஆம் அதிபதியில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது நல்ல வருமானத்தை லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு, பணம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு அர்த்தங்க. இதே லக்னத்துக்கு 2 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வக்ரம் ஆகிட்டாலோ அல்லது சனி பகவானுடைய பார்வையோ அல்லது ராகுவுடைய பார்வை அல்லது கேதுவுடைய பார்வை அல்லது இணைவு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அது யோகத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த 2 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. சுபர்களுடைய பார்வை பெற்றிருந்தால் சிறப்பான பலன் இன்னும் கூடுதலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள், இந்த 2ஆம் இடம் 11ஆம் இடம் அதனுடைய அதிபதி இவங்க நல்ல அமைப்பில் இருக்கும்போது கோடிகளில் வியாபாரம் செய்ய முடியுமா அப்படின்னா, இப்போ வியாபாரம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஜாதகருக்கு மெயினாக பார்க்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்காங்க, அவங்க நல்லபடியாக வியாபாரம் செய்யணும், சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும், கோடிக்கணக்கான பணம் ஈட்டணும், சம்பாதிக்கணும்னா வியாபாரம் தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அந்த 10ஆம் இடத்து அதிபதி நிலை எப்படி இருக்கும், 10ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் பலம் பெற்று இருக்கா, இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்குது, சொந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு அதிகமாக உண்டு. ஆனால் லாபத்தை செய்வாரா, லாபத்தை ஈட்ட முடியுமா, அந்த வியாபாரம் மூலயமா லாபத்தை ஈட்ட முடியுமா, கோடிகளில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமான அந்த ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லைங்களா, அது லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 11ஆம் இட அதிபதியோட இந்த 10ஆம் அதிபதி பார்வையோ சேர்க்கையோ அல்லது பரிவர்த்தனை அமைப்பிலையோ ஒன்று சேர்ந்திருப்பது, ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 10ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. அல்லது இந்த 11ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்து ஆட்சியாக உச்சமாக இருந்து 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த மாதிரி அல்லது ஒன்று சேர்ந்து இருவதும் நல்ல ஸ்தானங்களில் பலம் பெற்று இருப்பது, அதாவது 10 2ஆம் அதிபதி அல்லது 10 11ஆம் அதிபதி இவங்களுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் 2 11ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரி இருந்து இந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். 2ஆம் இடம் 11ஆம் இடம் 10ஆம் இடம்
இந்த ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வை செய்வது, அந்த ஸ்தானாதிபதிகளும் நல்ல அமைப்பில் ஆட்சியாக உச்சமாகவோ அல்லது திருவோண ஸ்தானத்திலோ அல்லது கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நல்லா சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டங்களில் 2ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது 11ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது 10ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது அடுத்தடுத்து இந்த 3 கிரகத்துடைய திசை நடந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் வந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்குதா அல்லது இவங்க திசை வரலை, இவங்க சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது வருதா, ஏன்னா இந்த 2ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்காரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. அடுத்தது 11ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கு, 10ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சமாக, இது மாதிரி இந்த மாதிரி பலம் பெற்று இருந்தாலும் இவங்களுடைய திசை வரலை. இவங்க சம்பந்தப்பட்ட திசைன்னா இவங்களுடைய சாரம் பெற்றவங்களோ அல்லது இணைவு பெற்றவங்களோ அல்லது பார்வை பெற்றவங்களோ, இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக நட்பு கிரகமாக இருக்குது அப்படின்னா அந்த 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் நட்பு கிரகமாக அந்த அதிபதிக்கும் அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து நட்பு கிரகமாகவோ அந்த ஸ்தானத்துக்கும் யோக கிரகங்களாகவோ இந்த மாதிரி அமைப்பில் வரும் பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசை அடுத்தடுத்து நடந்தாலும் இவங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புண்டு, கோடிகளில் வியாபாரத்தை செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. சரி, இந்த அமைப்பெல்லாம் இருந்தாலும் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா, லாபம் எந்த அளவுக்கு வருது, எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அந்த அளவுக்கு பணம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரிங்க அந்த ஜாதகர் அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த ஜாதகர் சாப்பிடணும் இல்லைங்களா, தனக்குன்னு செலவு செய்யணும் இல்லைங்களா, இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி அவங்களும் அனுபவிக்கணும். அந்த யோகம் அந்த சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா அந்த ஜாதகருடைய லக்னாதிபதியுடைய நிலையை பார்க்கணுங்க. சரிங்களா, அந்த லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் கேந்திர திருகோண ஸ்தானத்தில் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது இந்த ஸ்தானங்கள் 2ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இந்த கிரகத்தோடு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றும் நல்ல பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, வியாபாரம் மூலயமா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு, அதில் வரக்கூடிய லாபத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய யோகமும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வியாபாரம் செய்வாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, கோடிகளில் வருமானத்தை ஈட்டுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதனால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நல்லா சம்பாதிக்கிறேன்ப்பா, என்னால் 10 ரூபா கூட நிம்மதியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு உடம்புக்கு வந்து சீக்கு வந்துக்கிட்டே இருக்குது, செலவு தான் ஆகிட்டே இருக்குது, நிம்மதியாக ஒரு 10 ரூபா என்னால் சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னால் லாபத்தை அனுபவிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் அனுபவிக்கிறாங்க, என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி அமைப்பாயிடும். அவங்க எவ்வளோவா சம்பாதிச்சாலும் அவங்களால அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாருங்க தான் அதை அனுபவிப்பாங்களே தவிர அவங்களால அனுபவிக்க முடியாது. ஏதோ 5-10 சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த யோகத்தை முழுசாக அனுபவிக்கக்கூடிய யோகத்தை அந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படின்னா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா நல்லா அந்த ஜாதகர் தொழில் வியாபாரம் விருத்தி அடைஞ்சி நல்ல தொழில் லாபத்தை ஈட்டி அதுவும் அந்த ஜாதகரும் அனுபவிப்பாங்க, அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் அதால் நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஒருத்தர் வியாபாரம் வந்து கோடிகளில் வியாபாரம் செய்கிறாங்க, கோடிகளில் வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக வந்து 2, 11ஆம் இடமும் 10ஆம் இடமும் இந்த ஸ்தானங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பரிவர்த்தனையோ சாரத்திலையோ சம்பந்தமும் பெற்று எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல அமைப்பில் இருந்து இவங்களுடைய திசா காலங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயது காலங்களில் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா அவங்க தாங்க கோடிகளில் வியாபாரத்தை செய்வாங்க, கோடிகளில் லாபத்தை ஈட்டுவாங்க, நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி மேல்மையை நோக்கி வராங்க. அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க தான் கோடிகளில் வியாபாரம் செய்யவும் முடியும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.